வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு மடவரங்களூருக்கு நம்ம ஜிஎஸ்எம் மாடலுக்கு வந்திருக்கோம். மொபைல் ஸ்டார்ட்ரு அதுமாரி நம்ம சொன்ன மாரி நம்ம 2 ஆம்பியர் மிக்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், அடிக்கடி இது ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு ஃபியூஸ் ஒன்று வச்சுருக்கோம். 0.5 ஆம்பியர் வந்து ஃபியூஸ் வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாளைக்கு ஃபியூஸ் ஆகிடும். ஃபியூஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டிஃபயர் சர்க்யூட் ஒன்று வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஜிஎஸ்எம்மோட மெயின் போர்டு. ஒரு சிம் 800 யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ 4 போர்டு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நண்பர் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே பாம்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரிலே கட்டு லைட்டுக்காக ஆப்ரேட் பண்ணுற மாரி, நம்ம ஜிஎஸ்எம் மூலிமா ஆப்ரேட் பண்ணுற மாரி ஒரு லைட் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு அடிஷ்னல் ரிலே வச்சுருக்கோம். இது ஆன் ரிலேவுக்கான புஷ் பட்டனு, இது ஆஃப் ரிலேக்கான புஷ் பட்டனு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, நாளை பின்னா ஃப்யூச்சரில் ஒரு ஜிஎஸ்எம்மாக என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாரி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுற மாரி நம்ம இதை வந்து வச்சுருக்குறோம். அதுமாரி மைக்ரோ கண்ட்ரோலும் அப்படி தான், வேணா எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபால்ட்டுனாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது என்ன காரணத்துக்காக நம்ம இதுமாரி வச்சுருக்கோம்னாக்கா, முன்னாடி நான் வந்து ஆன்லைனில் வந்து இதுமாரி ஒரு போர்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். இது என்ன பண்ணிச்சிங்கன்னாக்கா, ஒரு 3 to 4 மந்த் கூட வேலை செய்யலை. அது ஜேம்ஸ் மாடல் வீணாக போய்ட்டுது. இதுக்கு திரும்ப வந்து ஒரு 1500 செலவு பண்ணி 1000 ரூபாய்க்கு போர்டு ஜிஎஸ்எம் ஆர்டர் பண்ணி அது மொபைல் ஷாப்பில் கொடுக்க பார்த்து வச்சு அது ஒரு கிட்டத்தட்ட 1200 செலவு பண்ணேன். அப்படி இருந்துமே இது வேஸ்ட்டு தான். இது ஒன்றும் விலைக்கு ஆகலை. அதனால தான் நான் அதை பார்த்திங்க சின்ன ரிலே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா, இதுக்கு அடாப்டர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. நான் இப்போலாம் மேக்ஸின் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறேன். இது எல்லாமே இது கிட்டத்தட்ட 2500 எனக்கு அடிச்சு கொரியர் அனுப்புனதோட. ஆனால் அது இல்லாமல் ஒரு 1200 செலவு. அப்படி இருந்துமே அது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இதை நம்மளா ரெடி பண்ணணும்னு சொல்லி இதை நம்மளா ரெடி பண்ணி டெஸ்டிங் போட்டு இப்போ எங்கள் வீட்டில் 2 வருஷமாக ஓடிட்டுருக்கு. அது 2 வருஷமாக டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நான் அதை வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டாலேஷன் கேட்குற வந்து பண்ணி கொடுக்குறேன். இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபியூஸ் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ஃபால்ட்டுனா சீக்கிரம் ஃபியூஸ் ஆகிடும். இதை வந்து 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்காகவே நம்ம ரெக்டிஃபயர் சர்க்யூட்டு நம்ம ஒரு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அடிஷனல் ரீலே கொடுத்துருக்கோம். இதுக்கு இன்னொரு போர்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து சிடி காயிலுக்கான போர்டு. இது வந்து நம்ம ஓனாக ரெடி பண்ணது. அந்த சிடி காயிலோட அந்த போர்டு நம்மளாக ஒரு போர்டு ரெடி பண்ணதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, அந்த சிடி காயில் கனெக்ஷன் வந்து நேராக இங்கே வந்து பாருங்கள், இங்கே நம்ம வந்து சிடி காயிலுக்கு இங்கே வச்சுருக்குறோம். இந்த சிடி காயில் எதுக்குனாக்கா, ஓவர் கரண்டாக ஏதாவது வந்தாலுமே அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், இது ரெண்டுத்துக்காகவே நம்ம பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது வந்து இப்போ இந்த ஸ்டார்டரை வந்து நம்ம மேனுவலாகவும் ஆன் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் நிப்பட்டிக்கலாம், ஜிஎஸ்எம் மூலியமாகவும் ஆன் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்எம் மூலியமாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே செஞ்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளை பின்ன ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜிஎஸ்எம் வீணாக போய் ஏதோ ஒரு ஃபால்ட்டுனாக்கா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாகவும் ஆன் புஷ் பட்டனையும் ஆஃப் புஷ் பட்டனையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து இதுலேயும் மேனுவலாகவும் செய்யலாம், அதை ஆட்டோ மூலியமாகவும் நீங்கள் மொபைல் மூலியமாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னாக்கா, நீங்கள் ஃபோனில் மூலிமா போட்டுட்டு ஜிஎஸ்எம் மூலிமா ஆஃப் பண்ணணுன்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக முடியும், ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம 1ன்னு கமாண்டு கொடுத்தாக்கா ஆன் புஷ் பட்டன் வேலை செய்யும், 0ன்னு கமாண்டு கொடுத்தாக்கா ஆஃப் புஷ் பட்டன் வேலை செய்யும். நீங்கள் எத்தனை தடவை கொடுத்தாலும் அத்தனை தடவை அது வேலை செய்யும். இப்போ இது இன்கேஸ் இப்போ நம்ம வந்து கரண்ட் வோல்டேஜ் வந்து கம்மியாக வந்துச்சுன்னாக்கா, நம்ம ஸ்டார்டர் நோ வோல்ட் காயில் பிக்கப் பண்ணி சில சமயத்தில் வந்து கட் ஆஃப் ஆகிடும், அந்த ஸ்டார்டர் நின்றுடும். ஆனால் நமக்கு மெசேஜ் என்ன சொல்லும், மோட்ரு ஓடிட்டுருக்குன்னு சொல்லும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த சிடி காயில் பயன்படுத்துகிறோம். இந்த சிடி காயில் என்ன பண்ணோம்னாக்கா, மோட்டருக்கு போகிற கரண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்ம ஒரு 10 ஆம்பியர் 8 ஆம்பியர் நம்ம லோ லெவலுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோமோ, அதை விட கரண்ட்டு கம்மியாக எடுக்கும்போது நமக்கு அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு இந்த மோட்ரு புஷ் பட்டனை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கட் பண்ணி கொடுத்துட்டு, மோட்ரு அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷனால் நம்ம மோட்ரு நிப்பாட்டி கொடுத்துட்டுன்னு சொல்லிவிட்டு நமக்கு மெசேஜ் திரும்ப அனுப்பிடும். அதேமாரி ஓவர் கரண்ட் எடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் புஷ் பட்டன் வந்து ஆக்டிவேட் பண்ணி மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு மெசேஜ் கொடுத்துரும், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு. ஓகே நண்பர்களே, தேவைப்படுற நண்பர்கள் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம செஞ்சு தரலாம். தேங்க்யூ.